வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அது வரும் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 12 இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்னால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் எமோட் ஆகிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி 2-11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோடு உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியிலேயும் புதிய தொழில் திட்டங்கள், புதிய முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 4-9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அனுகூலமான விஷயங்கள், புதிய நிலபுலன்கள் ஏதாச்சும் போய் பார்ப்பீங்க, வண்டி வாங்கணுங்கிற ஆசைகளை கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5-8ஆம் அதிபதியான குரு இப்போ 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள், அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 6-7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. கணவன் மனைவிக்கினுள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தசாபத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் திட்டங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்சரர்ஸ், அறிவு சார்ந்த விஷயங்கள், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள், பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் திடீர் அதிர்ஷ்டங்கள், இது வந்து மேஜராக பார்க்கும்போது நடக்காது, வராதுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இது ஒரு விபரீத ராஜயோகமாக ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி. சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 4-9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. புதிய நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமான முயற்சிகள், பெருசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கடன் வாங்கியாச்சும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எதாக இருந்தாலும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5-8ஆம் அதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், நைட்டு தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6-7ஆம் அதிபதி இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா இந்த வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-11ஆம் அதிபதி 11ல் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து ராசியிலே இருக்கும், கொஞ்சம் வெடு கொடுக்குன்னு பேசுவீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், எங்கன்னா போய் தனியாக போய் உட்காந்துக்கிற இந்த மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக தோணும். ஸோ அதனால் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. ஒரு விரக்தித்தன்மையோ ஒரு முயற்சி பண்ணாமல் அங்கே தண்டத்தை போன ஒரு இடத்துல உட்காரதுனால எதுவுமே வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் முயற்சி எடுங்க. அதுவும் சிம்ம லக்னமாக அது சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய நிலபுலங்கள், சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பழைய சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. ஸோ பௌர்ணமி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க. சித்தர்கள் வந்து வழிபாடு வந்து, அதுவும் சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸோ யாரில் தான் வந்து இது வந்து ரொம்ப பெருசாக கை கொடுக்கும்னா, எப்போதுமே வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்தே எனக்கு கடனை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே தெரியல,
நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன ஐடியாவும் கிடையாது, எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஒரு மாதிரி கண்ணை கட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கடன் தீராதவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கேது ஒரே கட்டத்தில் இருக்குது, இல்லை குரு கேது பார்வை இருக்கிறது, குரு கேது நட்சத்திரம், கேது குரு நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈவினிங்கில் வந்து சித்த சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா போதும். ஸோ 8 மணிக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக அது சித்த சமாதியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைக்கிளில் சுற்றி இந்த ஒரு ஆள், அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய முன்னேற்றங்கள், அதுக்கப்புறம் அவர் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் நிம்மதியாக இருக்கார். காரணம் என்னென்னா அந்த வழிபாடு. இன்றைக்கும் வந்து ஒரு பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்து பௌர்ணமி போயிடுவார். இப்போ தூங்க விட்றாங்களா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து போய் வழிபாடு அட்லீஸ்ட் வந்து பௌர்ணமி அன்றைக்கி போய்ட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வைப்ரேஷனில் உட்கார வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளர், முடிஞ்சதுன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்னாலும் ஓகே. ஸோ அந்த டம்ளர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பால், பழம், குங்குமப்பூ போட்டு மனதார நீங்கள் வழிபடும் சித்தர்கள் உங்கள் குலதெய்வம், மேஜராக வந்து குலதெய்வம், ஸோ குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள். இது கண்டினியூவாக பண்ணும்போது எல்லாருமே வந்து உடனடி நிவாரணி அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இது டைம் எடுக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உடனே ரிலீஃப் தெரியாது. நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கண்டினியூவாக பண்ணும்போது லைஃப்பில் வந்து முதல்ல வர நிம்மதி வருங்க. நம்ம வந்து அந்த ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ இது ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. அதனால் வந்து பௌர்ணமி பிரார்த்தனை வந்து விட்டுறாதீங்க. எப்போதுமே வந்து பௌர்ணமி, இந்த வாரம் வந்து பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி சித்த சமாதிகள் போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.